35 வாரம் முடிஞ்சிருச்சு. அதாவது இறுதி காலகட்டத்தில் இருக்கீங்க. இதனாலே கூடுதலாக உங்களுக்கு அச்சமும் ரொம்ப எதிர்பார்ப்பும் இருக்கும். என்ன குழந்தை பிறக்க போகுதுன்றதும், எப்படி பிரசவமாகும் அப்படின்ற கவலை நிறையாவே இருக்கும் லாஸ்ட் மந்தில். இந்த கர்ப்ப காலத்தில் குழந்தையின் வளர்ச்சி முழுமையாக இருக்கும். இந்த வாரத்தில் குழந்தையின் எடை அதிகரிச்சிருக்கும். குழந்தையோட கொழுப்பு வளர்ச்சி நீங்கள் பிரசவம் ஆகிற வரைக்குமே அவங்க வெயிட் போட்டுட்டு தான் இருப்பாங்க. உங்கள் குழந்தையோட கொழுப்பு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, குழந்தையோட வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துவதற்கும் அவங்களுக்கு ஆற்றலை வழங்குவதற்கும் உதவியாக இருக்கும். குழந்தையோட மூளையில் குறிப்பிடத்தக்க வேகத்தில் வளர்ந்துட்டுருப்பாங்க. குழந்தையோட தலையில் ஒரு குழிமாணிக்கு உருவாகிட்டுருக்கும். குழந்தையோட மென்மையான தலை உங்களோட பிறப்புறுப்பின் வழியாக வர்றதுக்கு ரொம்ப மென்மையாக சாஃப்டாக இருக்கும். அவங்களோட மண்டையோடு குழந்தையோட ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அவங்களோட தசை வளர்ச்சியுமே கரெக்டாக இருக்கும். உங்கள் குழந்தை பிரசவத்துக்கு தயாராகி தலைகீழாக திரும்பியிருப்பாங்க. இந்த வாரத்தில் குழந்தையோட சிறுநீரகங்கள் முழுமையாக முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். குழந்தையோட தோலில் இருக்கக்கூடிய வெர்னிக்ஸ் அமனோட்டிக் திரவத்திலேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு பூச்சாக செயல்படும். முந்தைய வாரங்களில் சொன்ன மணிக்கு குட்டி குட்டி முடிகள் முளைச்சிருக்கும் குழந்தையோட தோலில். குழந்தையோட நுரையீரல் வளர்ச்சி தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கும். உங்களோட குழந்தை இப்போது முழுமையாக வளர்ந்துருப்பாங்க. அவங்களோட நீளம் 18 அங்குலம் வரைக்கும் இருக்கலாம். குழந்தை அதிக எடையுடன் நிரம்பியிருப்பாங்க. உங்கள் குழந்தையோட வெயிட் 2லேருந்து 3 கிலோகிராம் வரைக்கும் இருப்பாங்க. குழந்தையோட எடையை நீங்கள் உணர்வீங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வாரத்தில் உங்களோட வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகும். பெரும்பாலான பெண்கள் சாதாரண எடையை விட 10 கிலோ எடை அதிகரிச்சிருப்பீங்க கன்சீவாக இருக்கும்போது. ஒரு சில வாரங்களில் உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகும்போது குழந்தையோட வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இத்தனை வாரமாக குழந்தை இடுப்பெலும்பு பகுதிக்குள்ளே போகாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு சுவாசம் கஷ்டமாக இருக்கும். போன 2 வாரத்தில் இந்த வாரத்தில் இருந்து உங்களுக்கு சுவாசம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா குழந்தை இடுப்பெலும்பு நகர தொடங்கிடுவாங்க. உங்களோட மார்பகங்கள்லாம் வெயிட்டாக இருக்க ஆரம்பிக்கும். 35 வாரத்தில் குழந்தை ப்ரீடம் போகாமல் முழு பிரசவமாகவே பிறப்பாங்க. இன்னும் குழந்தை பிறக்கிறதுக்கு 4லேருந்து 5 வாரம் வரைக்கும்